வணக்கம் தெய்வங்களே. எங்களுடைய புது ஜனாதிபதி, அதை விட ஒரு புது தலைமுறைக்கு உருவாக்கப்பட்ட ஒரு ஜனாதிபதி, புது தலைமுறைகளால, அடுத்த தலைமுறைகளால உருவாக்கப்பட்டது. நீங்கள் எல்லாம் இல்லாட்ட காலையை நக்கினீங்க, சஜித்தின் காலை நக்கினீங்க, ரணிலின் காலை நக்கினீங்க. எல்லாட்ட காலையை நக்கின ஆக்களுக்கு தான் சொல்ல வேண்டிய ஒன்றுதான். தலைமுறை உருவாக்கப்பட்டது இளம் தலைமுறை ஜனாதிபதி எங்களுடைய அனுர திசாநாயக்கா. ஏன் சொல்லவான்னு சொன்னா, வெளிநாடுகளில் வந்து எங்களை சந்திக்கும் போது நாங்கள் வச்ச கோரிக்கை கணக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. இங்க இருக்கிறவர்கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும் நாங்கள் என்ன கோரிக்கை வச்சுனாங்க. அதே கோரிக்கையை சட்டப்படி அங்க செய்து கொண்டு வர யாராவது, நான் இப்பயும் சொல்றேன், உங்களை யாராவது அங்க இருக்கிற மக்களையும் சரி இங்க இருக்கிற மக்களையும் சரி இனி யாராவது விரட்டினாலோ இல்லையோ, ராணுவம் மூலமாகவோ சிஐடி மூலமாகவோ இல்லை அமைச்சர்கள் மூலமாகவோ உங்களை ஏதாவது அச்சுறுத்தி கப்பம் வாங்கப்பட்டாலோ விரட்டினாலோ கரெக்டா அனுப்பி வைங்க. காணொலியை கரெக்டாயே ஐயாட்ட போய் கிடைக்கும். ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா, அந்த மண்ணில் நாங்கள் வர முடியாத அளவுக்கு சீரழிச்ச அவ்வளோ பேருக்கும் வைக்க போறோம் சங்கு. ஏன்னு சொன்னா, நாங்கள் கேட்ட கோரிக்கை அதுதான். அந்த மண்ணில் வந்து நிம்மதியாக எங்களுடைய பணத்தை செலவழித்து அந்த மண்ணில் ஒரு தொழிலை செய்து அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாமல் நாங்கள் தவிக்கிறோம். அதான் உங்களால் முடியுமாண்டு. முழுக்க காணாமலாக்கப்பட்டவர்கள் வெளியில் வருவார்கள். அதை விட 4ஆம் மாடிக்கு யார் ஏற்றினீங்களோ எங்களை பேக்காட்டி எங்களை விசாரணை செய்யணும் அதுதான் சொல்லி, இல்லையான்னு சொன்னால் கப்பம் வாங்கி அவ்வளோ வெறும் உள்ளதான் முழு பேரும். உங்களுக்கு தெரியும், புள்ளையான், கருணா, டக்ளஸ். இப்போ டக்ளஸ் எல்லாம் ஓடி போயிருக்கிறார். ஒன்றுமே நடக்காது. நீ டக்ளஸுக்கு நான் சொல்கிறேன்னு, மீனை வந்து தெரிஞ்சு கொடுக்குற வேலை உனக்கு கிடைக்கும். பேர் நீ வந்துவர் 7 மணி வந்துவர். அந்த மக்களுக்கு சொல்கிறேன், கவனம். அடுத்த தலைமுறை தலையிட்டு இருக்குது. நான் இதையும் சொல்ல வரேன்னு சொன்னால் உங்களுக்காகத்தான். அதே மாதிரி முஸ்லீம் கனவே முழு பேரும் உள்ள எல்லாம் மாற்று கருத்து இல்லை. உங்களை யாரும் பெருட்டினா நீங்கள் கரெக்டாக காணொலியை போடுங்க. உங்களை யாரும் பெருட்டினா அனுப்புங்க. அவைகளுடைய காணொலியை எனக்கு அனுப்புங்க. அவைகளுடைய பேக் சொல்லோ இல்லை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறீங்களோ இல்லையான்னு சொன்னால் அவையோட படம் ஏதாவது ஆதாரத்தோடு எனக்கு அனுப்பினா சங்கூதி விடுவேன். ஏன்னா கரெக்டாக காணொலி மூலமாக மீடியாவோட போய் அவைகளை பிடிச்சி கொண்டு வந்து அடைக்கப்படும். பயங்கர சட்டம் எடுக்கப்படும். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வெளியில் வர போகிறார்கள். எல்லாமே நாங்கள் முடிக்கிறது தயாராகிட்டோம். தயவு செய்து அந்த அங்கே இருக்கிற முஸ்லீம் தமிழ் உள்ளங்கள், ஏன்னா உங்களை எல்லாருக்கும் வெளிநாடுகளில் இருக்கிற நீங்கள் உங்களுக்கு எல்லாம் அச்சுறுத்தல் இருக்கு எங்களை மாதிரி. அதை உடைச்சி தாரக்கு நீங்கள்லாம் கரைச்சினீங்க. எல்லாருமே தான் கரைச்சினாங்க. அதே நாங்கள் உடைச்சிட்டு நாங்கள் உள்ளுக்குறோங்கிறோம். ஓகே, இவங்களுக்கு கண்ணுக்குள்ளே விரல் விட்டு ஆட்டுறோம். ஓகே, பார்த்து கொள்ளுங்க. அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. என்னன்னு சொன்னால் வந்திருக்கு பதில் எங்களுக்கு தெய்வத்தால். ஓகே, பார்த்து கொள்ளுங்க தெய்வத்தை. வணக்கம். இந்த முதல்வன் படத்துல அர்ஜுன் வந்து ஒரு நாள் முதல்வரா வந்து அதிரடி மாற்றங்கள் எல்லாத்தையும் இந்த அரசியல் அமைப்பில் செய்து காட்டுவார். அதுபோல இலங்கையில திரு மதிப்புக்குரிய ஜனாதிபதி அனுரா குமார அவர்கள் வந்து பல அதிரடி மாற்றங்களை ஒரு 2-3 நாட்கள்லயே செய்து கொண்டிருக்கிறார். உண்மையா பார்க்க இந்த இலங்கை திருநாட்டில் எப்படியான சம்பவங்கள் நடக்குதுன்றதுல பார்க்க மகிழ்ச்சியா இருக்கு. இது தொடரணும். இது என்னத்தை காட்டுதுன்னு சொன்னா, கிட்டத்தட்ட புரையோடி போன ஒரு அழுக்கு அரசியல கழுவ வந்த ஒரு தோற்றப்பாடத்தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது இவர்களிடம் சிங்கள தரப்பு பக்கத்திலிருந்து கிடைத்த ஒரு பெரிய மாற்றம். இந்த மாற்றம் பிரித்தானியர்கள் நாட்டை ஒப்படைத்து விட்டு போகும்போது இருந்திருந்தன்னு சொன்னா எங்களுடைய போராட்டத்துக்கே தேவை வந்திருக்காது. இப்போ ஒரு பெரிய மாற்றம். உண்மையா நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலால இலங்கையில இந்த அதிரடி மாற்றங்கள் நடந்துருக்கு. இந்த மாற்றம் ஏன் ஏற்பட்டதுன்னு சொன்னா, தலைமையில் ஏற்பட்ட மாற்றம். காலகாலமாக 2 கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தி வந்த மக்கள் புதிதாக தங்களை மாற்றி ஒரு புதிய தலைவரை கொண்டு வந்திருக்கார்கள். இந்த மாற்றம் வந்து அவர்களிடம் ஏற்பட்டது போல எங்களிடம் ஏற்பட வேண்டும். ஒரு காலத்துல எங்களுக்கான உயிர் நாடியா இருந்த தமிழரசு கட்சியை வைத்துக் கொண்டு நாங்கள் பல கட்சிகளை இணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கட்டமைப்பை
தலைவர் ஏற்படுத்தியிருந்தார். அது எங்களுக்கு எப்படி வேலை செய்தன்றது, அவர்கள் எப்படி வேலை செய்தார்கள்ன்றது தெரியும். இப்பவும் எப்படி வேலை செய்துன்றிருக்கான்றது தெரியும். இப்ப நாங்க செய்ய வேண்டிய வேலை ஒன்றுதான். சிங்கள தரப்பு பகுதியில் இருந்து எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் எங்களுக்கு காட்டினார்களோ அதே போல எங்கள் பக்கத்தில் இருக்கிற மாற்றங்களையும் நாங்கள் காட்டினால்தான் நாங்கள் ஒரு பேரம் பேசுற சக்தியாக மாற முடியும். வருகின்ற டிசம்பர் மாதம் பாராளுமன்ற தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தலில் இதே பழைய ஆட்களை வச்சு இந்த வயசு போன ஆட்களை எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வச்சுக்கொண்டு அவங்க ஒன்று பேசுவாங்க, ஒன்று செய்வாங்க. மொத்தத்தில் என்ன சொன்ன இந்த அரளை பேர்ந்த ஆக்கள் மாதிரி தான் நடக்கலாம். ஏன்னா உண்மையாவே அவர்களுக்கு வயசு போயிட்டு அவர்கள் இந்த இடத்துல இருந்து ஒதுங்கி போகணும். நாங்க ஒதுக்குறோமோ இல்லையோ, இல்லாட்டி நாங்க விரும்புறோமோ இல்லையோ, இப்போ அந்த சிங்கள தரப்புல இருந்து வந்திருக்கிற அந்த தலைமை கண்டிப்பா ஒரு புதிய ஆக்களை தான் எதிர்பார்க்குது. படித்தவர்கள், இளைஞர்களை தான் அவர்கள் எதிர்பார்க்குது. அப்படின்னு சொன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் நடக்க போன்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தமிழரசு கட்சியாவே இருக்கட்டும், இல்லையா அதை சார்ந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு கூட்டமைப்பாவே இருக்கட்டும், ஆனா இனிமேல் இந்த பழைய ஆக்கள் ஒருத்தரும் வேண்டாம். தயவு செய்து அங்குள்ள மக்கள், நாங்க வெளியில இருந்து ஒரு தூர நோக்க பார்வையோடையும் சில திட்டங்களையும் எங்களை சொல்ல முடியுமே தவிர நாங்கள் அங்க வந்து வாக்கு செலுத்த போற ஆக்கள் இல்லை. அதனால அங்குள்ள மக்கள் நீங்கள் எங்களை கட்டமைக்கணும். நாங்கள் இழந்த பலவற்றை ஒரு சில திருப்பி எடுக்கணும் என்று சொன்னால், நாங்கள் ஒரு பேரம் பேசுற சக்தியா இருக்கணும் சொன்னா எங்களுக்கானவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும். அது எப்படியானவர்களை அதுக்கு தெரிவு செய்யணும் என்றதை நீங்க முடிவெடுங்க. படித்தவர்கள், பண்பானவர்கள், அதாவது இரண்டு இனங்களுக்கும் இடையே எப்படி அந்த அரசியலை கொண்டு போகணும் என்ற தெரிந்தவர்கள் இதை செய்யணும். பழைய விரோதங்களை பேசியோ இல்லை என்று சொன்னால் சிங்கள சதியலுக்குள்ள போய் மாட்டுப்படுற ஆக்களாவோ இருக்கக்கூடாது. அப்ப இதுகளெல்லாம் உணர்ந்து இந்த தலைமைக்கேற்ற மாதிரியான ஒரு நகர்வுகளை செய்யக்கூடிய ஒரு இளைஞர்களை நாங்கள் தயார்படுத்தணும். அதை நீங்க தான் செய்ய வேணும். நிறைய விஷயங்கள் ஒரு 3 days தான் இதுக்குள்ள இவ்வளவு வேகமா ஒரு வேலைப்பாடை செய்யணும் என்று சொல்லிக்க அது உண்மையா நாங்கள் பாராட்டணும். அதே நேரத்தில் எங்களுக்கான விஷயங்களையும் நாங்கள் நகர்த்த முயற்சிக்கணும். திருப்பியும் சொல்ற ஒரே விஷயம்தான், நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதால உலக அரசியலை எங்களால் அவதானிக்கக்கூடியமே இருக்கு. முன்னோரிய நாடுகள் இருக்கிறபடியா இவர்கள் இதை செய்து முன்னேறினார்கள்ன்றது எங்களால் பார்க்கக்கூடியமே இருக்கு. அந்த அடிப்படை அறிவில் இருந்தால் சொல்றோம், அங்குள்ள மக்கள் புதிய தலைமையை புதிய இளைஞர்கள் ஊடாக உருவாக்குங்க. இந்த பழைய ஆக்கள் எல்லாரையும் அனுப்பிடுங்க. நன்றி, வணக்கம். இலங்கையில் ஒரு திருப்பம் நிகழ்ந்திருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்சியில் அனுரகுமார திசாநாயக்கா அப்படி ஒரு ஆள் வந்திருக்கார். இதுவரைக்கும் நான் அந்த வீடியோ செய்யலை. ஏன்னு சொன்னால் நான் அரசியலில் பெருசாக எந்த வீடியோவும் செய்கிறதில்லை. ஆனால் இதை பார்க்கல இவருடைய வேலை, இவர் இவருடைய செயற்பாடுகளை பார்க்க கண்டிப்பாக செய்யணுமென்றது எண்ணம் தோன்றியது. என்று சொன்னால் ஆரம்பத்தில் நிறைய விஷயங்கள் ஒரு வியப்பு ஊட்டுற வகையில் செய்திருக்கார். குறிப்பாக சொல்லப்போனால் இங்கே இந்த நாடு இன மத பேதங்களை கடந்து இருக்கணும் என்றதில் அவருக்கு ஒரு உறுதிப்பாடாக இருக்கிற மாதிரி தெரிகிறது. ஆரம்பத்தில் இப்படி தெரிந்தாலும் சில வேளைகளில் பின்னுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி பலர் யோசிக்கக்கூடும். ஆனால் இவருடைய நடவடிக்கைகளை பார்த்தால் ஒரு சிறப்பாக இருக்கிற மாதிரி தோன்றுகிறது. அது மட்டும் இல்லை, இவர் ஒரு முதல்வன் பட ஸ்டைலில் அதிரடியாக சில வேலைகளை செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் இப்ப தமிழன் இல்ல, மொத்தத்தில் சொல்ல போனா இலங்கை தமிழன் என்று பெருமையா சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருக்கிற அந்த நாட்டில் அமைஞ்சுள்ள ஒரு அரசியல் சிஸ்டம் மாற்றம் உண்மையா சொல்றேன். அதாவது வடிவா பாத்தீங்கன்னா இந்த அனுரகுமார் திசாநாயகர் என்ற ஒரு மனிதன் ஒரு குறுகிய காலத்துல இவ்வளவு மாற்றம். ஒரு சொய்சு வாழ்க்கையில தெரிஞ்ச இந்த அமைச்சர் மாற்ற நிலைமை பாருங்க, துடிக்குது அவர்களுக்கு. காரை கொண்டு விட்டுட்டு ஓடிக்கிறாங்க. 26 கார் ஆற்று என்று தெரியாது. அப்படி கொத்த ஒரு சேலை அந்த ஒரு குறுகிய காலத்துக்கு இந்த மனுஷனால செய்ய முடிந்தது. ஏன் இந்த ராஜபக்ச குடும்பத்தால செய்ய முடியல? இந்த நாட்டை கட்டி காக்க முடியல. அல்லாட்டி ஏன் இந்த ரணிலால செய்ய முடியல? ரணில் என்ன திருப்பியும் கடனை வாங்கித்தானே உங்களுக்கு உடனே தந்திருக்கிறார். ஒரு ஒன்றுமே இல்லையே. அடுத்த கட்டமா என்ன செய்தாருங்க? இன்னும் இனவாதத்தை தூண்டிக்கொண்டே இருந்தவர் தான் ரணில். அதனால ரணில் இன்றைக்கு அனாதையா தனியா நிற்கிறார். அதாவது இன்னும் கொண்ட வடிவா நாங்க புரிந்து கொள்ளணும். அதாவது
இந்த விடுதலை புலிகளில் செத்த 50,000 மாவீரர்கள், இந்த ராணுவத்தில் செத்த 50,000 இல்லாட்டி எனக்கு தெரிய எவ்வளவு செத்த மாவீரர்கள், அந்த வீரர்கள். சோ இது அடுத்தது பொதுமக்கள், அதாவது தமிழ் பொதுமக்கள், இதெல்லாம் இந்த நாட்டில் இறந்த பொதுமக்கள், அதாவது கூட இறந்தது தமிழ் பொதுமக்கள், அடுத்தது முஸ்லீம் பொதுமக்கள், அடுத்தது சிங்கள பொதுமக்கள். சோ அப்படி இந்த கொலைக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த கேவலம் கெட்ட அரசியல்வாதிகள், சுயநலம் பிடிச்ச அரசியல்வாதிகள். அன்றைக்கே ஒரு நல்லவன் இப்படி வந்திருந்தான், நான் பிறக்க முன்னமே எனக்கு இந்த வன்மையை ஊட்டி இருக்க மாட்டார்கள் ஒருவர், எனக்கு இந்த போராட்ட புத்தியலை தெளிச்சிருக்க மாட்டார்கள் ஒருவர். அதாவது எனக்கு என்று சொல்றது பொதுவா தமிழ் மக்களுக்கு. சோ அந்த இன பிரச்சனை என்று இல்லாட்டி நாங்கள் எப்பவோ அது இனமாயே உண்டா இருந்திருக்கலாம். ஆனா அந்த சனியன்கள் அதை செய்ய தவறிட்டு, அதனால இன்றைக்கு இந்த நாடு சீரில்லாம நாசமா போய் வங்குரோட்டுக்கு போயிருக்கிறதுக்கு மெயின் காரணம். ஆனா இன்றைக்கு என்னமோ ஒரு நல்ல மனிதன் எங்களுக்கு செயற்படுறார், நல்ல மனிதன் வந்திருக்கிறார். வெறும் 4-5 நாளைக்குள்ளேயே இவ்வளவு சாதிச்சவர். 5 வருஷத்துக்கு பிறகு என்ன பொறுத்தவரையில சிங்கப்பூரோட இன்னும் வேகமா வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த கர்மங்கள், அதாவது திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் கொள்ளை அடிப்பது எப்படி அடுத்த கட்டம் என்ன, இந்த இவருக்கு ஏதேனும் ஒரு வகையில உயிருக்கு ஆபத்து இருக்கா என்றது எண்ண தோன்றுது. இதற்கு தமிழர்களும் சிங்களர்களும் சேர்ந்து இவற்றை உயிரை பாதுகாத்தா மட்டும்தான் இந்த நாடு திருப்பியும் செந்திருக்கும். வேண்டாம் அங்க கொஞ்சம் கூட்டம் கணக்கு போட்டுக் கொண்டிருக்கு இவர் எப்படி, அதாவது பாராளுமன்ற தேர்தலில் தோக்கடிக்கலாம் என்று, ஒற்றுமையா சேர்ந்தோ இல்லாட்டி கொண்டு கூடியோ ஏதோ ஒரு வகையில தோக்கடிக்கலாம் என்றதை ஒரு கூட்டம் பார்த்து கொண்டிருக்குது. சோ இந்த கூட்டங்கள் நல்ல கூட்டங்கள் இல்லை. இவர்கள் வெல்றது தாங்கள் உழைக்கத்தான் வழிய, இவர் மட்டும்தான் இந்த நாட்டில, அதாவது மக்கள் உழைக்கணும், மக்கள் வாழணும் என்று சட்டங்களை கிள்ளி எறிஞ்சு கொண்டிருக்கார். எப்படி ஒரு நாள் முதல்வராக இருந்தாரோ அதே ஒரு நாள் அந்த முதல்வர் என்ற படம் வந்துச்சோ அதே மாதிரி சூப்பரா போய்கொண்டிருக்கிற ஒரு கட்டம் போய்கொண்டிருக்குது. அதாவது சட்டங்களை கேட்கும் பொழுது புல்லரிக்குது. உண்மையை சொல்றேன். ஏன்னா பேஸ்புக் பார்க்கக்கூடாது, வேலை செய்யல. அதாவது ஒருவன் எனக்கு மொழி தெரியாத தமிழ்ல கதைக்கணும். இதுதான் நான் முதலே சொன்னேன். இதைத்தான் நான் முதலே சொன்னேன். ஏன்னா விரும்பினதானே கொழும்புல தமிழ், யாழ்ப்பாணத்துல தமிழ், சிங்கள தேசத்துல சிங்களம், அப்படி இருந்தா ஒரு பிரச்சனை யாருக்கும் வர போறது இல்லை. எல்லாரும் ஒற்றுமையா வாழலாம். உதன்னத்துக்கு யாழ்ப்பாணத்துல சிங்களம், என்னத்துக்கு சிங்கள தேசத்துல தமிழ். சோ இதைத்தான் நான் திருப்பி எல்லாருக்கும் வைக்க வேண்டிய ஒரே கேள்வி. ஆனா அதைத்தான் இந்த மனிதன் செய்கிறார். அதாவது ஒவ்வொரு ஆபீஸ்லயும் தமிழில நாங்க கதைச்சா தமிழ்ல கதைக்கக்கூடியவர்கள் இருந்தாலே எங்களுக்கு போதும், அது எங்கட நாடு. ஆனா தமிழ்ல கதைச்சா எங்களுக்கு விளங்காம சிங்களத்துல காய்ச்சி எங்களை வெளியில கலைக்கிறான் பார், அது எங்கட நாடு அல்ல. அப்ப எங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும். சோ ஆனா இன்றைக்கு பார்க்கல அந்த மனுஷன் அதை செய்து கொண்டு வரைக்கல. நாங்கள் அதற்கு பிறகு அவர் என்ன தீர்வு தமிழருக்கு தரப்புறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த தீர்வு நல்ல தீர்வா இருந்துச்சுன்னா நாடு சூப்பரா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.